அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆடி மாத கிருத்திகை அன்று கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதம் கிருத்திகை என்பது கந்தபெருமானின் தாயான பராசக்திக்கு இணையான மதிப்பை பெற்ற கார்த்திகை பெண்கள் வழிபடுவதற்கு உரிய திருநாளாகும். நட்சத்திரங்களாக இருக்கும்படி சிவபெருமானிடம் வரம் பெற்ற கார்த்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகனின் அருளுடன் கார்த்திகை பெண்களின் அருளும் பராசக்தியின் அருளும் நமக்கு கிடைத்து ஒரு அழகான குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆடி கிருத்திகை என்பது முருகப்பெருமானை வழிபட்டு உயர்வான புண்ணிய பலன்களை பெறுவதற்கான சிறப்பான திருநாளாகும். ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானை வணங்கி விரதமிருந்து அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். இதில் அனைத்து விதமான செல்வங்களையும் குழந்தை பாக்கியத்தையும் பெறுவதற்கான திருப்பதிகங்களை பார்ப்போம். இவற்றை மனமுருக மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு தினமும் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயம் பலன் தரும். தினமும் பதிகங்கள் படிக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி, செவ்வாய்க்கிழமை ஆகிய தினங்கள் படித்து வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். திருப்புகழ் பதிகங்களை படித்தால் திருமணத்தடை, கடன் பிரச்சனை, வழக்கு தொடர்பான பிரச்சனை, குழந்தை பிரச்சனை என பலவிதமான பிரச்சனைகள் ஒழியும். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறைதி யானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பாவி வினையி லேசனித்த தயமிடி யாழ்மையக்க முருகுவேனோ கருணை புரியாதிருப்ப தினை துருவி வேலை சிப்பு கைலைமடை நாதர் பெற்ற குமாரரே. இந்த மாதிரியான பதிகங்களை படிப்பதன் மூலம் வாழ்வில் எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குழந்தை வர வேண்டி வாழ்க்கையில் எண்ணற்ற மக்கள் தவித்து வருகிறார்கள். அதற்கு ஒரு அருமருந்தாக கார்த்திகை விரதமும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த கார்த்திகை தினத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை குறித்து தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் ஆடி மாதம் என்பது புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இணையும் நாளான ஆடி கிருத்திகையாக கருதப்படுகிறது. இது கந்தபெருமானை வழிபட மிகவும் உன்னதமான திருநாள். இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆடி கிருத்திகையானது இந்த ஆண்டு நாட்களில் வருகிறது. முக்கியமாக இந்த கிருத்திகை நாட்களில் எந்த ஒரு திருமக்களும் அனைவரும் அமைதியுடன் வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நடக்கும். கோவில்களில் ஆடி கிருத்திகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. பொதுவாக ஒரு மாதத்தில் 2 முறை ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தால் 2வது வரும் நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என பஞ்சாங்கம் கூறுகிறது. அதன்படி பார்த்தால் அனைவரும் இந்த 2வது முறையாக வரும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சிறப்பாக முருகனை தாராளமாக வழிபடலாம். இருந்தாலும் முருகப்பெருமான் அருளை நம்மால் பெற முடியும். ஆடி கிருத்திகை தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமான் படம் அல்லது சிலையை வைக்க வேண்டும். சட்கோண அதாவது அருங்கோண வடிவிலான கோலமிட வேண்டும். அதில் சரவண பவ என எழுதி ஒவ்வொரு வார்த்தைக்கு மேல் ஒரு விளக்கு என 6 விளக்குகளை வைத்து விட வேண்டும். அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி போன்ற சிகப்பு நிற மலர்களால் அதனை அலங்கரிக்க வேண்டும். முருகப்பெருமான் சிலை இருந்தால் பால், பன்னீர், சந்தனம், செவ்வாது, விபூதி போன்ற அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். முருகப்பெருமானின் படம் அல்லது சிலைக்கு முன்பாக வாழை இலை விரித்து அதில் பழங்கள் மற்றும் முருகனுக்கு பிடித்த பட்சணங்களை வைத்து படைக்கலாம். குறிப்பாக இனிப்பு பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல்,
செய்து படைக்கலாம். பால், தேன், நெய், சர்க்கரை, வாழைப்பழம் ஆகியவற்றை கலந்து செய்யப்படும் பஞ்சாமிர்தமானது முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமானது. வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம் போன்ற பழங்களை தாராளமாக படைக்கலாம். பாரம்பரிய இனிப்பு பண்டங்களான அப்பம், அதிரசம் ஆகியவற்றையும் செய்து படைக்கலாம். பால் பாயாசம், பருப்பு பாயாசம் செய்யலாம். பச்சரிசி மாவினால் செய்யப்பட்ட இனிப்பு கொழுக்கட்டை அல்லது பிற இனிப்பு வகைகளை படைக்கலாம். குறிப்பாக வெல்லம் அல்லது தேன் கலந்த இனிப்பு பண்டங்களை படைத்து இதனை முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை நமக்கு தரும். முருகப்பெருமானுக்கு உகந்த தேன் மற்றும் தினைமாவும் படைக்கலாம். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்ய வேண்டும். காலை முதல் இரவு வரை உணவின்றி விரதம் இருப்பது சிறப்பு. முழுமையாக விரதம் எடுக்க முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக் கொள்ளலாம். நாள் முழுவதும் முருகப்பெருமான் நாமத்தை உச்சரித்து தியானிக்கலாம். மாலை விரதத்தை முடித்து 6 மணிக்கு மேல் மீண்டும் சட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமான் அணைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வீட்டில் பூஜைகளை முடிந்த பின்னர் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கோவிலில் பக்தர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது தர்ம தானங்கள் செய்வது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும். இரவு 7 மணிக்கு மேல் விரதத்தை தாராளமாக நிறைவு செய்து கொள்ளலாம். முழுமையாக முருகப்பெருமான் நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி வழிபடுவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இதற்கான சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். அருகிலுள்ள முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி சிறப்பு அர்ச்சனை செய்வது நல்லது. முருகப்பெருமானின் வேலுக்கு சிறப்பு பூஜை செய்து அதை வழிபடுவது குழந்தை பாக்கியத்தை அருளும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுடன் சந்தான கோபாலகிருஷ்ணரையும் வழிபடுவது சிறப்பு மிக்க குழந்தை வரத்திற்கு வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. கோவில்கள் அல்லது ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று அங்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் போன்றவற்றை செய்யலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருச்செந்தூர், பழனி போன்ற தலங்களுக்கும் சென்று வரலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.